அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பயங்கரவாதி பர்கத்துல்லா கோரி என்பவன் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவில் ஓடுகின்ற ரயில்களை தடம்புரல செய்ய வேண்டும், அதாவது ரயில் செய்ய வேண்டும் என்று, அது மட்டுமல்லாது மும்பை, டெல்லி மற்றும் முக்கிய நகரங்களில் ரயில்களை தடம்புரல செய்யுங்கள் என்று தன்னை பின்பற்றுகின்ற ஆதரவாளர்களுக்கு அவன் பேசுகின்ற வீடியோ தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளவுத்துறையும் அதில் முக்கியமான கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவில் இந்தியாவுடன் போரில் இருப்பதாக வாரட் இந்தியா என்று ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவின் உள்கட்டமைப்பை சீர்குலைக்க வேண்டும் என்று தன்னை பின்பற்றுகின்ற ஆதரவாளருக்கு தெரிவித்துள்ளார். அதாவது பர்கத்துல்லா கோரி வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவில் உள்ள உள்கட்டமைப்பு கிரிப்பல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பை சீர்குலைக்க வேண்டும். சீர்குலைத்தால் இந்த தேசத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கலாம். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதும் அதே வீடியோவில் உள்ளது. அதாவது சப்ளை செயினை கிரிப்பல் செய்ய வேண்டும். சப்ளை செயின் என்பது பொருட்களும் சேவைகளும் கொண்டு செல்வது, மீண்டும் கொண்டு வருவது. அதாவது சப்ளை செயின் என்பது வணிகத்தில், வியாபாரத்திலும் மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதிலும் ஒரு போக்குவரத்து சங்கிலி, அதாவது விநியோக சங்கிலி. சப்ளை செயின் என்பது விநியோக சங்கிலி. அதை உடைத்துவிட்டால் நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்றால், பெட்ரோல் பைப்லைன் அதன்மை தாக்கல் நடத்தி உடைக்க வேண்டும். அடுத்து போக்குவரத்து முற்றிலுமாக சீர்குலைக்க வேண்டும். ரயில்களை தடம்புரல செய்ய வேண்டும் என்பதாக பல்வேறு சதி செயல்களில் ஈடுபடுமாறு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் வெளியிட்ட வீடியோவானது இந்திய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சப்ளை செயின் என்ற விநியோக சங்கிலியை சீர்குலைக்க வேண்டுமென்றால் பெட்ரோலின் மீது தாக்கல் நடத்தினார். பெட்ரோல் பைப்புகள் உடைந்தால் என்னாகும்? பெட்ரோல்கள் அங்குள்ள நிலங்களை மட்டும் பாழாக்குவது மட்டுமல்லாமல் நாட்டில், ஒட்டுமொத்தமான நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டில் பெட்ரோலானது குறிப்பாக 85% நாம் இறக்குமதி செய்தே தேவையை பூர்த்தி செய்கிறோம். இந்த நிலையில் பெட்ரோல் பைப்லைன் உடைக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்டாலோ மிகப்பெரிய போக்குவரத்து சிக்கல் ஏற்படும். சாதாரண மக்களுக்கு கூட பெட்ரோல் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். அதே போல் அடுத்து அவர்கள் ரயில் தடம்புரல செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இது குறித்து உளவுத்துறை எச்சரிக்கையாகி புலன் விசாரணை செய்த பொழுது ஆகஸ்ட் மாதம் 23, 24 தேதிகளில் வந்தே பாரத் ரயில் செல்கின்ற பாதையில் காங்கிரீட் கற்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த பர்கத்துல்லா கோரிக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே நமக்கு தெரிந்த வரையில் வந்தே பாரத் ரயில் செல்கின்ற பொழுது அதன் மீது கற்களை வீசி எறிவது, உள்ள கண்ணாடிகளை உடைப்பது, அல்லது அந்த ரயிலில் உள்ள பொருட்களை உடைப்பது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இங்கே நிகழ்ந்துள்ளன. சமீபத்தில் இப்படி நடந்துள்ளது. இதேபோல பல ரயில் தடம்புர புரண்டதில் இவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குமா என்பது குறித்தும் தீவிரமாக மத்திய அரசு புலன் விசாரணை செய்து வருகிறது. அதேபோல் லாஜிஸ்டிக் என்ற போக்குவரத்தை சீர்குலைக்க வேண்டும். லாஜிஸ்டிக் என்பது நவீன போக்குவரத்து, அதாவது பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய மூல பொருட்களை கொண்டு வர வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும். உற்பத்தியான பொருட்களை ஆங்காங்கு உள்ள கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு அது நுகர்வோருக்கு கிடைக்க வேண்டும். நுகர்வோர் என்பது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும். இதில் எங்கேயாவது சீர்குலைந்தால் ஒட்டுமொத்தமாக நாட்டில் பல பற்றாக்குறைகள் ஏற்படும். அதாவது பொருளாதார சீரழிவானது இந்த நாட்டிலே உருவானால் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்று பர்கத்துல்லா கோரி அந்த வீடியோவில் பேசியதும் உள்ளது. இவ்வாறு தேசத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு வீடியோவை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த பர்கத்துல்லா கோரி என்பவர் யார் என்றால், ஏற்கனவே இந்திய அரசால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர். 2002
குஜராத்தில் உள்ள அஸ்கர்தாம் கோயிலில் நடந்த தாக்குதலில் ஒரு பங்கு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் சமீபத்திலே ISI தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்ட பொழுது அந்த நபர்களுக்கும் பர்குத்தலா கோரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதுகிறது. இப்படி தொடர்ந்து இவர்கள் ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இவ்வாறு ஆங்காங்கு தாக்கல் நடத்தினால், சதி திட்டங்களில் ஈடுபட்டால், எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடத்தை அறிந்து கொண்டு தகவல் தெரிவியுங்கள், அங்கு நாம் தாக்கல் நடத்தலாம் என்பதாக பேசி வீடியோவில் உள்ளது. அதை தவிர ஃபியாய்டின் அட்டாக் என்று சொல்லுகின்ற தற்கொலை தாக்குதல் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்திய தலைவர்கள் காவல்துறையினர் மீது இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துங்கள் என்று இங்குள்ளவர்களை தூண்டிவிடுகிறார்கள். அதனால் இங்குள்ள கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு தவறான வழியில் செல்வதற்கான வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மத்திய அரசு உளவுத்துறையும் இந்த வீடியோ வெளியான பின்பு மிகப்பெரிய புலனாய்வு செய்வதில் ஈடுபட்டு பல்வேறு தகவல்களை திரட்டி வருகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் இந்தியாவில் பொருளாதாரம் சீர்குலையும், மக்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்படும். குறிப்பாக ரயில்கள் தடம் புரண்டால் என்னாகும் என்றால் விபத்து ஏற்படலாம். அப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது யார் பாதிப்பார்கள் என்றால் ஜாதிகளையும் மதங்களையும் மொழிகளையும் மாநிலங்களையும் அப்பாற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியோர்கள் என்று அனைவருக்குமே பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ரயிலில் செல்கின்ற படிக்கின்ற மாணவர்கள், வேலைக்கு செல்கின்ற ஆண் பெண்கள், அதேபோல் திருமணத்துக்கு செல்பவர்கள், மருத்துவத்திற்காக செல்பவர்கள், இப்படி அனைவருமே செல்கின்ற ஒரு போக்குவரத்து ரயில் போக்குவரத்து. அந்த போக்குவரத்தை சீர்குலைந்தால் மிகப்பெரிய அவநம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஏற்படும். அதனால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு ரயில் பயணம் செய்யலாமா வேண்டாமா என்ற அளவுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த ரயில் தடம் புரண்டால் என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு அதனுடைய புலனாய்வு துறைகளும் தீவிரமாக புலனாய்வு செய்து இது எப்படிலாம் தடுத்து நிறுத்த வேண்டும், என்னென்ன முன்ன எச்சரிக்கை நடத்தி நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவானதொரு ஆலோசனை செய்து ரயில் போக்குவரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். சாதாரணமாகவே ரயில் தடம் புரண்டால் என்னாகும் என்பது நமக்கு தெரிந்த நிலையில் ஒரு சதி வேலையில் நடந்தால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டி வரும். அதை முற்றிலும் தவிர்க்க மத்திய அரசு தீவிரமான கண்காணிப்பும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும்.